மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. தங்கம் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 3440 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்ந்து 957 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போரால் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் விலை உயர்வால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் CNG எரிவாயு விலை 1 ரூபாய் உயர்ந்து 96 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு மாதத்தில் மட்டும் 6 ரூபாய் வரையில் விலை உயர்வால் தொழில்துறையினர் அதிர்ச்சி. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் குவிந்த மக்கள். வரத்து குறைந்ததால் மீன்கள் விலை அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று மாலை 6 மணி வரை மின்கட்டண சேவைகள் இயங்காது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவிப்பு. தாம்பரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய டயாலிசிஸ் மையத்தில் சிகிச்சையின் போது திடீரென மின்தடை ஏற்பட்டதால் பரபரப்பு. உடலிலிருந்து வெளியேறிய ரத்தம் குழாயிலேயே உறைந்து மாரடைப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டதால் உறவினர்கள் அதிர்ச்சி. சென்னையை அடுத்த முட்டுக்காடு பகுதியில் மின்வெட்டு. ECR சாலையில் 5 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் மின்வெட்டை கண்டித்து மக்கள் போராட்டம். இரவு நேரங்களில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். பயணம் பரவும் அபிராமகளே அடையேனையே பயனென்று கொண்டவர் பாதையர். விழுப்புரம் கோட்டக்குப்பத்தில் பட்டியலினத்தவரின் சடலத்தை கடற்கரை மயானத்தில் புதைக்க மீனவர்கள் எதிர்ப்பு. சாலையில் உடலை வைத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலின மக்கள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பட்டியலினத்தவர் உடலை புதைத்த விவகாரம். ஆத்திரத்தில் ஊருக்குள் புகுந்து வீடுகளை சூறையாடிய மீனவர்கள். அடுத்தடுத்து தாவேக்கவில் இணையும் அதிமுக தலைவர்கள். முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் தாவேக்கவில் ஐக்கியம். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தோருக்கு தாவேக்கவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. அதிமுக தொண்டர்களின் வாக்குகள் இல்லாமல் தாவேக்கவுக்கு வெற்றி கிடைத்திருக்காது என்றும் பேச்சு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காது. எங்களுடைய தலைவரை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. தாவேக ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நாற்காலியின் 2 கால்கள் தான் தாவேகவிடம் உள்ளதாகவும் விமர்சனம். அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால். 2 கால் இரவல் கால். அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிகேவுக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
அதிமுகவை பார்த்து தப்பு கணக்கு போடாதீங்க என்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தாவேக்கு நிர்வாகிகள் தலைவர்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை. தப்பு கணக்கு போடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க. எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேச ஆதவ் அர்ஜுனாவுக்கு அருகதை இல்லை, நாவடக்கம் தேவை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கண்டனம். தனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதேபோல இன்னொரு கருத்தை எங்களுடைய பொதுச் செயலை பற்றி கூறியிருக்கிறார். பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்கிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, நாவடக்க வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்துள்ள என்னுடைய பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால் தான் அதிமுகவினர் தாவேகவுக்கு வருகின்றனர். அதிமுக 108 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் விமர்சனம். அதிமுகவை பொறுத்தவரை ஏன் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் 108 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக தான் போயிருக்கு. அதிமுகவின் இன்னொரு வடிவமாக தாவேக ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என விசிகவின் ரவிக்குமார் கருத்து. திமுகவில் பாதிக்கு மேல் அதிமுகவினர் இருப்பதாகவும் விமர்சனம். திமுகவில் பாதிக்கு மேல் அதிமுகவினர் தான் இருக்கிறார்கள். அதுபோல தாவேகாவிலும் கொஞ்ச காலத்தில் அதிமுகவினரே அதிகம் இருக்கிற நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்த அதிமுக முன்னாள் உறுப்பினர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும். சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். திமுக தயவில்தான் தாவேக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் MK ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். தாவேகவுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் விமர்சனம். தாவேக ஆட்சி தேருமா தேராதா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் கருத்து. அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களோட இருக்குன்னு நீங்க அதெல்லாம் ஒரு கத்திரிக்காயும் கிடையாதுங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த குழந்தை தேருமா தேராதாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். குழந்தை பிறந்த உடனே இது தேராதுன்னு எப்படி முடிவு எடுக்க முடியும், தேருன்னு எப்படி முடிவு எடுக்க முடியும்? ரெண்டும் முடிவு எடுக்க முடியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்து விட்டதாக முடிவுக்கு வர வேண்டாம் என ப. சிதம்பரம் பேட்டி. இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே நெளிவு சுழிவு தேவை என்றும் கருத்து. கசந்து போனது முறிந்து போனதெல்லாம் முடிவுக்கு வராதீங்க. இந்தியா கூட்டணி வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் கொஞ்சம் நீக்கு போக்கோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் உடனான உறவு முறிந்து விட்டதாக RS பாரதி திட்டவட்டம். கூட்டணி முறியவில்லை என ப. சிதம்பரம் கூறியது தொடர்பாக பதில். எங்க தலைவர் சொன்ன மாதிரி இனிமேல் எந்த காலத்திலும் எங்களை முதுகிலே குத்தி விட்டு ஓடியவர்களை சேர்க்கப் போவதில்லை. ஒட்டோ உறவோ கிடையாது.
உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் இடத்திலாவது தாவேக்க வெற்றி பெற்றால் ஒரு பக்க மீசையை எடுத்துக் கொள்கிறேன். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பதிலடி. நான் இப்போ இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். திமுக காங்கிரஸ் இடையான மனக்கசப்பு நாளடைவில் சரியாகும் என மதிமுக MP துரை வைகோ கருத்து. வரும் 8ஆம் தேதி நடக்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் வைகோ பங்கேற்பார் எனவும் பேச்சு. சமீபத்தில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால காங்கிரஸ் கிட்ட வெளியே இருக்கிறாங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குரலா ஒன்றுபட்டு ஒழிக்க வேண்டும் என்னுடைய கருத்து. இது நாளடைவில் சரியாகும் நம்பணும். இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதுக்குண்டான அழைப்பு எங்களுக்கு வந்திருக்கு. திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் MPக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தியுங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இப்ப நீங்க பதவி விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க. டிவிகே கூட்டணியில நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு யாரும் பாஜகவிலிருந்து செல்ல வேண்டாம் என தொண்டர்களுக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். அண்ணாமலை விலகலால் பாஜகவுக்கு இழப்பு இல்லை என்றும் பேட்டி. யாரையும் நம்பி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. ஆகவே யாரும் இதை நம்பி போக வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் எந்த விதமான பின்னடைவிலும் கிடையாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மேற்கு வங்க சட்டமன்றத்தை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழுவிலும் பிளவு. மக்களவை குழு தலைவர் அபிஷேக் பானர்ஜிக்கு எதிராக 20 MPக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளதாக தகவல். நீட் மறுதேர்வுக்கான ஏற்பாடுகளில் தேசிய தேர்வு முகமை மும்முரம். வரும் 21ஆம் தேதி நடக்கும் தேர்வுக்கான வினாத்தாள்களை கொண்டு செல்லும் பணியை ஏற்றது இந்திய விமானப்படை. உலகிலேயே குறைந்த விலையில் சமையல் எரிவாயு விற்கப்படுவது இந்தியாவில்தான். விலை உயர்வுக்கு எதிராக விமர்சனங்கள் வலுக்கும் நிலையில் பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம். மேற்காசிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சமாளிப்பது குறித்து பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல். ஏவுகணை வீசி நடத்தப்பட்ட தாக்குதல் லெபனான் ராணுவ அதிகாரிகள் பலர் உயிரிழந்ததாக தகவல். மேற்காசிய போர் சூழலால் 61 லட்சம் மக்கள் உணவின்றி தவிப்பு. போர் முடிந்தாலும் உணவுப் பொருள் விலை உயர்வு நீடிக்கும் என ஐநா அறிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு AI கொள்கை தொடர்பான ஆலோசகராக இருந்த சென்னையில் பிறந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் ராஜினாமா. சிறிய ஓய்வுக்கு பிறகு அமெரிக்கா எதிர்கொள்ளும் AI சவால்களுக்கு தீர்வு காணப் போவதாக X தளத்தில் பதிவு.
மேற்கு வங்கத்தின் சிலிகுரி டெல்லி இடையே புல்லட் ரயில் சேவை. லக்னோ, வாரணாசி, பாட்னா வழியாக ரயில் இயக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. உங்களால் எங்கள் சமூகதள பதிவுகளைத்தான் அழிக்க முடியும், எங்களை அல்ல. மத்திய அரசின் செயல்களை எதிர்த்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே கருத்து. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ, சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ், பெருந்துறை, ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.